தற்போது கிடைத்த அண்மை செய்தி. அதிமுக ஒன்றிய குழு தலைவருக்கு திமுக ஆதரவு தெரிவித்துள்ளது. திமுக கவுன்சிலர் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் மெஜாரிட்டி காண்பிக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. மெஜாரிட்டி காட்ட முடியாததால் 6 திமுக கவுன்சிலர்களில் 5 பேர் அதிமுக ஒன்றிய குழு தலைவருக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நாகராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் நாகராஜ், இது குறித்த கூடுதல் விவரம் என்ன? சுகன்யா, பார்த்தோம்னா தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்டிபட்டி ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட கிட்டத்தட்ட ஒரு 19 வார்டுகள் இருக்காங்க. அந்த 19 வார்டுல 13 வார்டு கவுன்சிலர் அதிமுகவை சேர்ந்தவங்களும் அதுல 6 திமுக கவுன்சிலர் இருக்காங்க. இந்த ஒன்றிய அலுவலகத்துக்கு உட்பட்ட ஊராட்சி மன்ற கூட்டமானது ஒவ்வொரு அதாவது 2 மாதத்துக்கு 60 நாளுக்கு ஒரு முறை இந்த ஊராட்சி மன்ற கூட்டமானது நடக்கணும். ஆனா கடந்த 178 நாட்களுக்கு மேலாக இந்த ஊராட்சி மன்ற கூட்டமானது நடக்கவில்லை அப்படின்னு ஆண்டிபட்டி கிழக்கு ஒன்றிய குழு வார்டு கவுன்சிலர் இருக்கக்கூடிய ராஜாராம் என்பவர் ஒரு மாவட்ட ஆட்சியரிடம் ஒரு புகார் மனு கொடுக்கிறார். அதாவது இந்த ஊராட்சி ஒன்றிய அதிமுகவுடைய ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் மேல ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு புகார் மனுவை கொடுக்கிறாரு. இந்த புகார் மனுவுடைய அடிப்படையில பெரியகுளம் கோட்டாட்சியர் முத்து மாதவன் அவர்கிட்ட இதை விசாரிக்க சொல்லி ஆட்சியர் உத்தரவு போட்டதுல அதன் அடிப்படையில இன்னைக்கு இந்த காலையில ஆண்டிபட்டி ஊராட்சி ஒன்றிய குழு அலுவலகத்துல ஒரு கூட்டரங்கு முகாம்ல அனைத்து வார்டு கவுன்சிலர்களை வச்சு ஒரு கூட்டமானது நடைபெறுது. இதுல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு புகார் மனுவை இருந்த நிலையில கிட்டத்தட்ட 13 அதிமுக கவுன்சிலர் இருந்த சூழ்நிலையிலும் திமுக உடைய வார்டு கவுன்சிலரான 6 பேர்ல 5 பேர் அதிமுகவுடைய ஒன்றிய குழு தலைவருக்கு ஆதரவா வாக்களித்ததாகவும் கூறப்பட்டிருக்கு. இந்த நிலையில இந்த கூட்டத்தோட முடிவுல அனைவரும் வெளியில வரும்போது இந்த ஒன்றிய குழு தலைவருக்கு ஆதரவா திமுக உடைய வார்டு கவுன்சிலர்கள் பேரம் பேசப்பட்டதா அவங்க சார்பாகவே பேசப்பட்டதையும் நம்ம பத்திரிகைகள் முன்னாடியில பேசப்பட்டதை நம்ம பார்க்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா இந்த லோகிராஜன், அதாவது அதிமுகவுடைய ஒன்றிய குழு தலைவராக இருக்கக்கூடிய லோகிராஜன் என்பவர் இப்போ இருக்கக்கூடிய சட்டமன்ற, அதாவது ஆண்டிபட்டி சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய மகாராஜன் அவருடைய சகோதரராக இருக்கிறது குறிப்பிடத்தக்கதை நம்ம பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம கடந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த லோகிராஜனும் மகாராஜனும் எதிரா அதிமுக திமுகவுல எதிரெதிர போட்டி போட்டு அதுல மகாராஜன், அதாவது இப்போ அதிமுகவுடைய ஒன்றிய குழு தலைவராக இருக்கக்கூடிய லோகிராஜன் அவருடைய அண்ணனான மகாராஜன் இப்ப சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறது குறிப்பிடத்தக்கதா நம்ம பார்க்க முடியும். விவரங்களுக்கு நன்றி நாகராஜ்.